ஆஸ்திரேலியால நரேல் அப்படின்னு ஒரு புயல் வீசுது. அந்த புயல் என்ன பண்ணுதுன்னா மணலை கிட்டத்தட்ட 30,000 அடி உயரத்துக்கு அது பறக்க விடுது. அப்போ அந்த மணல்ல இருக்க இரும்பு துகள்கள் இருக்கு இல்லையா, இரும்பு சத்து துகள்கள், அது சிகப்பா இருக்கும். அது மேல் நோக்கி பறக்கும் போது அதுல சூரிய வெளிச்சம் பட்டு அதனாலதான் வானம் அந்த மாதிரி ஒரு சிகப்பு நிறமா தெரிஞ்சுது அப்படின்னு அதுக்கான அறிவியல் காரணத்தை சொல்றாங்க. பாலைவனத்துல புழுதி புயல் வரும்போது கூட இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல அந்த இரும்பு சத்து துகள்கள் பறந்ததுனால தான் சிகப்பா தெரிஞ்சிருக்கு. சரி, மத்த நாள்ல வானம் நீலமா தானே தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப நடக்கக்கூடிய ஒளிச்சிதறலுக்கு பேரு ரேலி ஸ்கேட்டரிங். அது சிறிய வாயு மூலக்கூறுகள், அது மேல உங்களுக்கு சூரிய வெளிச்சம் படும்போது அது நீல நிறமா தான் தெரியும். இதுதான் உண்மையான அறிவியல் காரணம். இப்பதான் நம்ம முக்கியமான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலை பார்க்க போறோம். வானம் உண்மையிலேயே நீங்க இப்ப பாக்குற மாதிரி அந்த சிவப்பு நிறத்துல இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது அந்த ஒளிச்சிதறல் ஏற்பட்டு மக்களுக்கு தெரியும் போது அது ஒரு செங்கல் நிறத்துல ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி தான் மட்டியா இருந்தது. ஆனா அதை வீடியோ எடுத்தவங்க, தொலைக்காட்சியில வெளியிட்டவங்க எல்லாம் அவங்களுக்கு ரேட்டிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபில்டர்லாம் போட்டு ரத்த சிவப்பா மாத்தி அதை பிளட் ஸ்கை அப்படின்னு தலைப்பு வச்சாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு அது பரபரப்பாயிடுச்சு. உண்மையில அது சிகப்பு கலர்ல ரத்த சிவப்புல எல்லாம் தெரியல. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். இந்த பைபிள் சம்பந்தமா ஆர்கியூ பண்றாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இந்த ஒரு அடையாளத்தை பார்த்துட்டு மட்டும் சொல்லல, தொடர்ந்து அடுத்தடுத்து பைபிள்ல சொல்றதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதை வச்சுதான் நாங்க சொல்றோம் அப்படின்றாங்க. சரி, வேற என்ன இருக்கு பைபிள்ல அப்படின்னு பார்க்கலாம். அவங்களோட சைடு ஆர்கியூமெண்ட்டையும் நம்ம முழுசா பார்க்கலாம். மத்தேயு 24:6 ஒரு வசனம் இருக்கு. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இப்ப நடக்கிற ஈரான் போர், அப்புறம் உலக நாடுகளுக்கு இடையே இருக்கிற பதற்றம், இதையெல்லாம் ஒரு தொடர்ச்சியாதான் பைபிளை நம்புறவங்க பாக்குறாங்க. ஆஸ்திரேலியாவில் வான சிவப்பா மாறின அதே காலகட்டத்தில் இந்த போர் பதற்றம் உச்சகட்டத்தில் இருக்கிறது ஒரு தற்செயலான விஷயம்லாம் இல்ல அப்படின்னு அவங்க ஆதாரத்தோட சொல்றாங்க. அப்புறம் லூக்கா 21:11 அதுல என்ன போட்டிருக்குன்னா, பெரிய பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வானத்திலிருந்து பயங்கரமான அடையாளங்களும் தோன்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியாவோட அந்த ரத்த வானம் ஒரு சாதாரண புயலா இருந்தாலும் அது வானத்துல காட்டின ஒரு பயங்கரமான அடையாளம் பைபிள் வசனங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏன் இவ்வளவு ஆணித்தரமா அவங்க நம்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இதை ஒரு சீக்வென்ஸா பாக்குறாங்க. முதல்ல போர், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான அடையாளங்கள், பொருளாதார சீரழிவு அப்படின்னு இப்படிதான் பைபிள்ல சொல்லி இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா உலகம் அழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க.